ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேபிகார்ன் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம 125 கிராமில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேபிகார்ன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா பேபிகார்ன் நல்லா குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பேபிகார்னையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பேபிகார்ன் குக் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேபிகார்னை உள்ளே போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பேபிகார்ன் குக் ஆகணும். ஸோ உங்களுக்கு குக் ஆனால் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ குக் பண்ணதை தண்ணியை வடிச்சிட்டு தனியாக இந்த மாதிரி பேபிகார்ன் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பேபிகார்னில் நல்லா இந்த மாதிரி கோட்டிங் மிக்ஸ் ஆகிருக்கணும், மசாலா கோட்டிங். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ பேபிகார்னை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா பேபிகார்னை எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் பேபிகார்னை நல்லா குக் பண்ணணும். எண்ணெயிலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம சிக்கனில் மஞ்சூரியன் செஞ்சால் எப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு இந்த பேபிகார்னில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஃப்ரை ஆனோடனே அப்படியே நம்ம பேபிகார்னை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சூரியன் செய்ய ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து அதை அப்படியே பேப்பரில் மாற்றிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பேபிகார்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. ஸோ வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் கேப்சிகம் வச்சுருந்தீங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் கேப்சிகம் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் 1/4 கப் அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ க்ரீன் அப்புறம் எல்லோ ரெட் என்ன கேப்சிகம் கலர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சூரியனுக்கு கேப்சிகம் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க, டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்து டொமேட்டோ கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோயா சாஸ் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே
லைட்டாக வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா திக்கான சாஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீனி வந்து லைட்டாக, அதுக்கப்புறமா வந்து சால்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக வந்து கேப்சிகம் வந்து குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் அந்த வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து பேபிகார்னை எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க. லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு காலியாயிரும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபியெல்லாம் வேணும் அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.